السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடருகிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை பல்வேறு அமைப்பாக வைத்திருக்கிறார். எல்லா நேரங்களிலும் மனித நிலைகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரத்தில் இன்பத்தை அடைந்திருக்கக்கூடிய அதே மனிதன் வேறு சில நேரங்களில் துன்பமும், லாபத்தை அடைந்திருக்கக்கூடிய மனிதன் வேறு சில நேரங்களில் நஷ்டத்தையும், ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டிருப்பதும், நல்ல முறையில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஏதாவது ஒரு சோதனைகளால் ஏழ்மையை அடைந்து கொள்வதும், இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித நிலைகளை பல அமைப்புகளில் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்து இப்படி பல அமைப்புகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைகள் ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் அவன் இந்த நிலைகளுக்கு உள்ளாக்கப்படுவதில்லை. மாறி மாறி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறார். ஒரே நிலைப்பாட்டில் மனிதர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருப்பதில்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்களை குறித்து ஆச்சரியமாக சொன்னார்கள். மனிதர்களுக்கு இப்படி நிலைகள் மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் இரண்டு வகையாக இருக்கிறார். நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள், மனிதர்களில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலை, நல்ல நிலை மாறி போகிற போது அதை வைத்து அவர்கள் துவண்டு போவதில்லை. வசதியான வாழ்க்கை இருந்து ஏழ்மை வரக்கூடிய நிலையில் தங்களை நொந்து கொள்வதில்லை. அதே போல நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருந்துவிட்டு திடீரென்று நோய்வாய்ப்படுகிற போது அவர்கள் அல்லாய்த்து கொள்வதில்லை. உயர்தரமான வாழ்க்கையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கை மட்டரகமான வாழ்க்கையாக மாறி போகிற போது நல்ல மனிதர்கள் யாரும் தங்கள் துவண்டு போகக்கூடிய நிலைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மனிதர்களுக்கு ஏற்படுத்துவதில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். மோமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். மோமின்களுக்கு எந்த நிலைகள் ஏற்பட்டாலும் அது நல்லது என்று சொல்லித் தருகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற போது ஏன் இந்த வார்த்தையை மோமின்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகள் எப்படி அமைந்தாலும் அது நல்லது என்று சொல்லுகிறார்கள் என்றால், நல்ல மோமின்களிடத்தில் இரண்டு விதமான பண்புகள் அவனிடத்திலே குடிகொண்டிருக்கும். ஒன்று, அவனுக்கு பொறுமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருப்பான். அதே நேரத்தில் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருப்பான். நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை அவன் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் நன்றி உள்ள மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பான்.
அதே நேரத்தில் அதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் திடீரென்று ஒரு சோதனைகளை கொடுத்து சில மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் என் ரப்பு தான் எனக்கு இதை கொடுத்திருக்கிறான் என்று அங்கே பொறுமை காக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா. இந்த நிலை மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவன் மகிழ்ச்சியாக இருந்தால் ஷக்கர, அவன் நன்றி தெரிவிக்கிறான், ஃபகான ஹைரன் லா, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. வ இன் அஸாபத்துஹு ضرா, ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த கஷ்டத்தில் பொறுமை காத்துக் கொள்கிறான் அல்லவா, ஃபகான ஹைரன் லா, அது அவனுக்கு நல்லதாக அமைந்து விடுகிறது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளில் நல்ல மூமின் எப்படி இருப்பான் என்பதை இங்கே அற்புதமான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி ஒரு நிலையை எல்லோருக்குமே கொடுத்து விடுவதில்லை. பல்வேறு விதமான வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற போது நல்ல முறையில் வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள், அந்த இழப்புகளை பார்த்திருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுமை காக்கக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறார். வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய, ஒரு பகுதியை ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவருடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞராக இருக்கக்கூடிய உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய பகுதிக்கு வந்து செல்லுமாறு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு ஆட்சியாளர் மிகப்பெரிய ஒரு அறிஞரை அங்கே அவர் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காரணத்தினால், நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தன்னுடைய இடத்திற்கு வந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை திமிஷ்கு நாட்டை நோக்கி உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அப்படி அழைப்பை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்சியாளர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்ட உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனை, மூத்த மகனை அழைத்து கொண்டு அங்கே புறப்பட்டு செல்லுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கேதான் சில சோதனைகளை கொடுக்கிறார். போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு திமிஷ்கிற்கு போகிறார்கள். அங்கே போன உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கே போன போது அந்த உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களினுடைய வசதி வாய்ப்பு அருமையாக இருக்கிறது. குதிரை வைத்திருக்கிறார், ஒட்டகங்கள் வைத்திருக்கிறார். இப்படி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்களை கட்டி கொள்வதற்காக, கால்நடைகளை கட்டி வைத்துக் கொள்வதற்காக தனியான ஒரு இடத்தை அமைத்திருப்பார்கள் அல்லவா, அப்படி ஒரு இடத்திற்கு அவருடைய அந்த மகனும் போகிறார். அப்படி போன நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கேதான் அவர்களுக்கு ஒரு சோதனையை வைத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அவரிடத்திலே மோசமான முறையில் நடந்து கொண்டு அவரை உதைத்து விடுகிறது. குதிரையோ அல்லது ஒட்டகமோ அந்த மகனை உதைத்த மாத்திரத்தில் அந்த மனிதன், அந்த குழந்தை இறந்து விடுகிறார். மூத்த மகன் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மூத்த மகன் இறந்து விடுகிறார். வந்தவர் ஆச்சரியப்படுகிறார், நாம் வந்தது ஒரு ஆட்சியாளனுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே வந்திருக்கிறோம், வந்த நேரத்தில் நம்முடைய மூத்த மகன் இழந்து விட்டார் என்று அந்த இழப்பை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த மகனை அடக்கம் செய்துவிட்டு உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே வந்தபோது வருகிற வழியில் ஒரு சோதனை அவருக்கு ஏற்படுகிறது. வரக்கூடிய வழியில் ஏதோ காலில் முள் குத்துவதை போன்று உணர்ந்த அவர் அந்த இடத்திற்கு வருகிறார். வந்த பொழுது கொஞ்ச நேரத்தில் அவருடைய கால் வீக்கம் ஏற்படுகிறது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு விஷம் நம்முடைய உடலிலே தாக்கப்பட்டு விட்டால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அல்லவா. அதே போன்று உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கால்கள் முழுக்க அதனுடைய வேதனையும் அதனுடைய கஷ்டமும் ஏற்பட்டு போகிறது. அந்த நேரத்தில் அவரை அழைப்பு கொடுத்தார்கள் அல்லவா ஆட்சியாளர் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அங்கே பயப்பட்டு போகிறார்கள். ஒரு விருந்தாளியாக நாம் அழைத்திருக்கோம், அப்படி வந்திருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது என்பதை கருத்தில் கொண்டு அவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக மருத்துவ குழுவை அங்கே அழைத்து வருகிறார். எல்லாரும் சேர்ந்து அங்கே அந்த மருத்துவ குழு வந்து பரிசோதனை செய்துவிட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இவருடைய கால் முழுக்க பலவீனமாக போய்விட்டது, இவருடைய கால் முழுக்க அழுகக்கூடிய நிலையில் ஏற்பட்டு விட்டது, என்ன ஏற்பட்டது என்று தெரியவில்லை. மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட உர்வத் இப்னு ஸுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மருத்துவ குழு அங்கே வந்து சொல்லுகிறது, இவர்களுடைய காலை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி என்ற முடிவுக்கு வருகிறார்கள்.
வந்தவருடைய விருந்தாளியினுடைய காலை அகற்றியாக வேண்டும். அப்படி காலை அகற்றக்கூடிய நேரத்தில் இப்பொழுதுள்ள மருத்துவ வசதிகள் எல்லாம் நிறைந்த காலத்தில் இருப்பதை போல மயக்க மருந்து கொடுப்பதற்கோ அதற்குண்டான மாற்று வழிகளை கையாண்டு கொள்வதற்கோ அவருக்கு வேதனை தெரியாமல் இருப்பதற்குண்டான வழிவகைகள் செய்து கொள்வதற்குண்டான காலகட்டம் இல்லாத நேரத்தில் அங்கே மருத்துவ குழு இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். நாம் கொஞ்சம் மதுவை கொடுத்து அவரை மயக்க நிலை அடைய செய்வோம், அந்த நேரத்தில் அவருக்கு நாம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் என்கின்ற அந்த விஷயத்தை சொன்ன போது உருவத்துபின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே வந்து சொல்லுவார்கள், உங்களுடைய கால் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய காலை அகற்றியாக வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், வேதனை தெரியாமல் இருப்பதற்காக உங்களுக்கு மதுவை கொடுக்க வேண்டும் என்ற பொழுதுதான் உருவத்துபின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதிலே மாற்று கருத்து இல்லை, எடுத்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வலி ஏற்படும் என்பதை பயந்துதானே இப்படியெல்லாம் எனக்கு மாற்று ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் வலியை தாங்கிக் கொள்ளுகிறேன், எந்த தருணத்திலும் ஒரு ஹராமை வைத்து நான் வைத்தியம் செய்வதற்கு தயாராக இல்லை, நான் உயிரோடு உணர்வோடு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய நீங்கள் காலை அகற்றிக் கொள்ளுங்கள் என்று உருவத்துபின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி அறுவை சிகிச்சை செய்யக்கூடும் போது அவருக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டு அசைந்து கொள்வார்கள் அல்லவா, ஏதாவது துள்ளல் ஏற்பட்டு விடும் அல்லவா, எதுவும் ஏற்படக்கூடாது என்று நிறைய நபர்களை அங்கே அழைத்து வந்த போது உருவத்துபின் ஜுபைர் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்பார்கள், இவ்வளவு கூட்டம் ஏங்க வந்திருக்கிறீங்க, எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உங்களை பிடிப்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற போது உருவத்துபின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், வேண்டாம், நான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்லிக் கொள்ளுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக் கொள்ளுகிறேன், சுபஹானல்லாஹ் என்று நான் தஸ்பீகளை சொல்லிக் கொள்ளுகிறேன், இது போன்ற வசனங்களை வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கள். இங்கேதான் நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும், சாதாரண மனிதர்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அப்படி முழுக்க முழுக்க ஒப்படைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் திக்ரிலே இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். சாதாரணமாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு மனிதன் செல்போனிலே மூழ்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது பக்கத்தில் உட்கார்ந்து எது சொன்னாலும் தெரியாத அளவிற்கு மூழ்கி போகிறோம் அல்லவா. இந்த ஒரு சாதாரண வாழ்க்கை ஒரு நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடிய கேளிக்கைகளில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நமக்கு இவ்வளவு பெரிய நிலைப்பாடு ஏற்படுகிறது என்றால், தன்னை மறக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படுகிறது என்றால், ரப்புனுடைய சிந்தனையிலே வாழக்கூடியவர்கள், நல்லமல்களினுடைய சிந்தனையிலே வாழக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இந்த இடத்திலே தக்பீரை சொல்லுகிறார்கள். அப்படி தக்பீரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய முழு சிந்தனையில் இருக்கின்ற போது அவர்களுடைய காலும் அகற்றப்படுகிறது. கால் அகற்றப்பட்டதற்கு பின்னால் அந்த கால் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இது போன்ற தையல்கள் எல்லாம் இல்லாத காலத்தில் எண்ணெயை வைத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. கால் சரியாகி அந்த அழுகிய கால் இருக்கிறது அல்லவா, அந்த காலை அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட போது அந்த காலை எடுத்து முத்தமிட்டு சொல்லுவார்கள், இந்த காலை ரப்பே எனக்கு இந்த காலை கொடுத்திருக்கிறாய், இந்த காலை வைத்து நான் ஹராமான இடங்களுக்கு நான் பயணித்ததில்லை, நான் அவ்வளவு பேணுதலான முறையிலே வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் ரப்பே என்று அந்த காலை முத்தமிட்டு விட்டு சொல்லி கடைசியில் ஒரு மனித உடலை எப்படி பக்குவமான முறையிலே அடக்கம் செய்யப்படுமோ அதே போன்று அவருடைய கால் அடக்கமும் செய்யப்படுகிறது. வலீத் பின் அப்துல் மலிக் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். அப்படி ஆட்சியாளருடைய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய உருவத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது என்பதை எண்ணி அவர் கவலைப்படுகிறார். வந்த இடத்தில் மகனை இழந்து விட்டார், வந்த இடத்தில் காலை இழந்து விட்டார், நம்முடைய விருந்தாளிக்கு இப்படி ஒரு சோதனையா என்பதை நினைத்து பார்த்து அவர் ஒரு முடிவெடுக்கிறார், இவருக்கு நாம் இதைவிட பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு மனிதரை அழைத்து வந்து முன்னால் கூப்பிட்டு உங்களை விட இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்த்தி அவருக்கு ஆறுதல் சொல்லலாம் என்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்துல் ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குழு அங்கே வருகிறது. அப்படி வந்த அரசரை பார்க்கக்கூடிய ஆட்சியாளரை பார்ப்பதற்காக வந்தபோது அந்த குழுவிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பார்வையற்றவராக இருக்கிறார். அப்பொழுது அந்த ஆட்சியாளர் கேட்கிறார்,
இந்த இடத்தில் உங்களுடைய குடும்பத்தோடு என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். வந்த இடத்தில் ஒருவருக்கு மட்டும் பார்வை இல்லையே, அந்த பார்வை இல்லாத நபரை அழைத்து கேட்கிறார், உன்னிடத்தில் பார்வை இல்லாமல் இருக்கிறது, இதுக்குண்டான காரணம் என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பார்வையாளனாகத்தான் இருந்தேன், என்னுடைய பார்வை நன்றாக இருந்தது, அது மட்டுமல்ல என்னுடைய கோத்திரத்தில் என்னை விட வசதியானவர்கள் யாரும் இல்லை, அவ்வளவு வசதி வாய்ப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த பிள்ளை செல்வங்களும் கூட என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அதிகமான முறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருந்தார். இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஒரு நேரத்தில் நான் இப்படி என்னுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக சென்ற நேரத்தில் ஒரு புயல் காற்று ஏற்பட்டு அங்கிருக்கக்கூடிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த வெள்ளப்பெருக்கிலே போய்விட்டது. அப்படி போன நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சேர்ந்து அங்கே அத்தனை பேரும் நான் இழந்து விட்டேன், அத்தனை பேரும் போய்விட்டார்கள். எனக்கு மிஞ்சியது 2 தான். நான் வைத்திருக்கக்கூடிய ஒட்டகமும் அதோடு சேர்த்து என்னுடைய ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. சரி என்று நான் 2 பேரையும் அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் கொஞ்சம் தடுமாறி அதனுடைய மோசமான முறையிலே நடந்து கொண்ட காரணத்தினால் அந்த ஒட்டகத்தை நான் சரி செய்வதற்காக என்னை விட்டு மிரண்டு ஓடிய போது நான் கையில் வைத்திருந்த என்னுடைய குழந்தையை இறக்கிவிட்டு அந்த ஒட்டகத்தை பிடிக்கலாம் என்று நான் போய்கொண்டிருந்தேன். அப்படி போன போது ஒட்டகத்திற்கு பக்கத்திலே நெருங்கி இருக்கிற போது ஒரு குழந்தை அலறக்கூடிய ஒரு சப்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன், என்ன ஒரு குழந்தையின் சப்தம் கேட்கிறதே, நம்முடைய குழந்தை அந்த ஓரத்தில் விட்டு வந்திருக்கிறோமே என்று நினைத்து நான் அப்படி பார்த்த போது நான் என்னுடைய கடைசி குழந்தை மிந்தி அந்த குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய நாட்டம் ஓனாய் கவ்வி சென்று விட்டது. அந்த குழந்தையை நான் காப்பாற்றலாம் என்று இந்த ஒட்டகத்திற்கு அருகில் போன நான் குழந்தையை காப்பாற்றுவதற்காக போனேன். கடைசியில் என்னுடைய அந்த குழந்தையையும் காப்பாற்ற முடியவில்லை. அந்த குழந்தையையும் நான் இழந்துவிட்டு கடைசியாக நான் ஒட்டகத்தை பிடிக்கலாம் என்று வருகிற போது கோபத்தில் இருந்த அந்த ஒட்டகம் என்னை உதைத்து விட்டது. உதைத்ததில் என்னுடைய பார்வையும் போய்விட்டது. ஒரே ஒரு இரவில், ஒற்றை இரவில் என்னுடைய அத்தனை என்னுடைய குடும்பத்தையும் இழந்து, என்னுடைய பிள்ளைகளை இழந்து, என்னுடைய செல்வத்தை இழந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய கண்ணையும் பறித்து விட்டான் என்கின்ற செய்தியை அப்துல் மலிக் அவரிடத்திலே, வலீத் பின் அப்துல் மலிக் இடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் இப்படி சொன்னபோது அப்பொழுது சொல்லுவார்கள், இவரை அழைத்து கொண்டு உர்வத் பின் ஜுபைர் இடத்திலே செல்லுங்கள். ஏனென்றால் அவரினுடைய பாதிப்பு 2 பாதிப்பு. ஒரு குழந்தை இழந்திருக்கிறார், ஒரு காலை இழந்திருக்கிறார். அவருடைய பாதிப்பு 2 என்றால் இதைவிட பாதிக்கப்பட்ட மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் இருக்கிறார் அல்லவா, இவரை கொண்டு போய் அவரிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் பரவாயில்லை, அவரை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை நன்றாகத்தானே வைத்திருக்கிறான் என்கின்ற நல்லுணர்வு அவருக்கு ஏற்படும் என்கின்ற அந்த உணர்வை அந்த இடத்திலே சொல்லி அவரிடத்தில் அழைத்து செல்கிறார்கள், ஆறுதலும் சொல்லுகிறார்கள். கடைசியாக உர்வத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு போகிறார்கள். அழைப்பை ஏற்று திமிஷ்கிற்கு வந்தவர் திரும்ப தன்னுடைய குடும்பத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் குடும்பம் வருத்தப்படும் அல்லவா, போகக்கூடிய நேரத்தில் ஆரோக்கியமாக போனார், பிள்ளையையும் அழைத்து கொண்டு போனார். வரக்கூடிய வழியில் பிள்ளையையும் இழந்து விட்டார், ஒரு காலையும் இழந்து விட்டு வருகிறாரே என்கின்ற அந்த பதற்ற உணர்வோடு குடும்பத்தை நோக்கி வந்தவுடன் குடும்பத்திடத்திலே சொன்னார், யாரும் பதற்றப்பட்டு விடாதீர்கள், யாரும் நீங்கள் மோசமான முறையிலே நடந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்தார். 4 பிள்ளைகளை கொடுத்து ஒரே ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, 4 உறுப்புகளை, 2 கைகளை கொடுத்தான், 2 கால்களை கொடுத்தார். இந்த 2ஐ கொடுத்து விட்டு 4 அமைவுகளை கொடுத்து விட்டு இதில் 1ஐ மட்டும்தான் எடுத்து வைத்திருக்கிறார். 3 பிள்ளைகளை எனக்கு மிச்சம் வைத்திருக்கிறார், 3 உறுப்புகளை மிச்சம் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பதற்றப்படாதீர்கள் என்கின்ற நல்ல வார்த்தையை சொல்லி அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட நபர் உர்வத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அறிஞராக வந்திருக்கக்கூடிய உர்வத் பின் ஜுபைர் அவர்கள் நம்முடைய பகுதிக்கு வந்து விட்டார்கள் என்று தெரிந்து ஒருவர் அவருக்கு அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் இவ்வளவு பாதிப்படைந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு இன்னொரு ஆறுதலான செய்தியை சொல்லுவார்கள். நீங்கள் சொர்க்கவாதி என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் இவ்வளவு பொறுமை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய பாதிப்பு இவ்வளவு தூரம் ஏற்பட்டும் கூட அதிலே கொஞ்சமும் கலங்காமல் இருக்கிறீர்கள் அல்லவா, சொர்க்கவாதி என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்று சொல்லிவிட்டு அவர் அழகான வார்த்தை சொல்லுவார்.
நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருவரை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையும் சொர்க்கத்துக்கு முதலாவதாக அனுப்பி வைத்து விட்டீர்கள், உங்களுடைய உடலின் ஒரு பகுதியும் சொர்க்கத்தை அனுப்பி வைத்து விட்டீர்கள் என்று அந்த ஆறுதலான வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், உலகத்திலே நீங்கள் சொர்க்கவாதியை பார்ப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்களே ஆனால் மன் சர்ரஹு ஐயந்துர மின் அஹ்லில் ஜன்னா ரஜுலம் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதி ஒருவரை பார்ப்பதற்கு ஆசைப்படுவீர்களே ஆனால் நீங்கள் ஃபல் யந்துர் இலா உர்வத்து பின் ஜுபைர், நீங்கள் உர்வத்து பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை யாருக்கு கொடுக்கிறான் என்றால் நல்ல மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார், நல்ல மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், மூமின்களுக்கு எது நடந்தாலும் கூட அது நல்ல நடப்பாக இருக்கும், அவர்கள் பொறுமை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அது அவர்களுக்கு நலவாக அமைகிறது. அதே போன்று நியமத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் என் ரப்பு இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று நினைத்து நினைத்து அங்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாழுகிறார்கள் அல்லவா, அந்த நன்றி உணர்வும் அவர்களை நல்லவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான முறையில் சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகள் இருக்கிறது அல்லவா, அது அதிகமான முறையிலே கொடுத்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறதா, நோய் அதிகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் நோயை விட ஆரோக்கியமான நிலையை அதிகமாக நாம் அனுபவித்திருப்போம். நல்ல இன்பங்களை நிறைய அனுபவித்திருப்போமா அல்லது துன்பங்களை அனுபவித்திருப்போமா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்பங்களை அதிகமாக அனுபவித்திருப்போம் அல்லவா. அந்த இன்பத்தை நோக்கி அற்புதமான பயணமாக சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்தில் கொண்டு சேர்க்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கொடுக்கின்ற சோதனைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மன வலிமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.